விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்துல இன்னைக்கு திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அதே சித்தாந்தத்தை தான் விஜய் அவங்க பேசலாம். புதிதாக எதுவும் இல்லை. நாங்கள் எங்கள் இடத்துல பத்திரமா நிக்கிறோம். எங்களுடைய பாதங்கள் வலிமையாக தாங்கி நிற்குது. ஆனா விஜய் அவர்களுடைய பேச்சு, அவருடைய கொள்கை கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய கொள்கையோடு தான் ஒத்து போறான் அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாம். அதனால இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பொதுமக்கள் எல்லோரும் கூட கணிச்சுட்டாங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு புதிதாக வரக்கூடிய நபர்களை பார்த்து எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது. காரணம், வரவேற்கும் பொழுது ஒரு புதிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய ஆக்டர் தான். குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் வரைக்கும் எல்லா இல்லத்திலையும் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறார். அதை மறுக்க முடியாது. இந்திய அளவுல ஒரு படத்துக்கு அதிகமான வசூல் பெறக்கூடிய நடிகராகவும் விஜய் அவங்க இருக்கிறாங்க. அதுவும் உண்மைதான். அதுவும் நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. மூன்றாவது, படிப்படியாக 25 ஆண்டு காலமாக தன்னை வளர்த்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அது உண்மைதான். ஆனா அரசியல் களம் வேறுங்கலாம், தினம் இருக்கணும். அக்டோபர் 28க்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்காங்க நீங்களே சொல்லுங்க. அரசியல் வந்து 365 நாட்கள் இருக்கணும், கீழே இருக்கணும். வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதுல ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தாங்க நீங்க கேட்கணும். ஆனா